பார்க்க போற லூக்கா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். இதுதான் தலைப்பு. அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புனா என்ன? அறுவடை. இப்போ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா போன மாசம் போன வாரங்கள் எல்லாம் எல்லா கழனியில என்ன பண்ணிருப்பாங்க? அறுவடை பண்ணிருப்பாங்க. அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா அறுவடை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணும்? அறுவடை பண்றதுக்கு ஆட்கள் வேணும். ஒருவேளை அறுப்பு ஜாஸ்தி, அறுவடை நிறைய இருக்கு, ஆனா வேலையாள் கம்மியா இருந்தா அறுவடை என்ன ஆகும்? அறுவடை சரியா அறுவடை பண்ண முடியுமா? வேலையாள் இல்லைன்னா என்ன ஆகும்? குயிக்கா அறுவடை பண்ணிடணும். அறுவடை பண்ணாம விட்டா அந்த நெல் கதிர்கள்லாம் என்ன ஆகும்? சாஞ்சிடும், கீழே சாஞ்சிடும். அது அறுவடை பண்ண முடியாது, நிறைய வேஸ்டா போயிடும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறை கொஞ்சம். அப்படின்னு என்ன? அறுப்பு நிறைய இருக்கு, அறுவடை பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, இந்த நிறைய விளைச்சல் நிறைய இருக்கு, கோதுமை விளைந்து போயிருக்கிறது, நெல் கதிர்கள் விளைந்து போயிருக்கிறது. இப்பொழுது போய் சரியான நேரத்துல சரியான காலத்துல போய் அறுவடை செய்யல அப்படின்னா எல்லா கதிர்களும் சாய்ந்து வீணாக செய்யும். சோம்பேறியா இருந்தா அறுவடை பண்ண வேண்டிய நேரத்துல அந்த வேலையாட்கள் சோம்பேறியா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? நாள் போக என்ன ஆகும்? கதிர் சாஞ்சு போயிடும், வீணா போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதியா இருக்குப்பா, வேலையாட்கள் போனோம், அறுவடை பண்ணணும், அதுக்காக போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற. அப்படின்னா என்ன தெரியுமா? அறுவடை என்று சொன்னால் ஆத்துமாக்கள், ஜனங்கள், பயிர், நெருக்கடி விளைத்து போய் இருக்கிறது. ஆத்துமாக்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கிறார்கள், ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத மக்கள் 7000 பேர் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். உங்க பகுதியில, நீங்க வசிக்கிற கிராமத்துல, உங்க எதிர்த்த வீட்டுல தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இயேசுவை குறித்து நீ சொல்ல வேண்டும். இயேசுவை நீ என்ன செய்யணும்? சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு அது தெரியல. சபைக்கு வர ரெடியா இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏத்துக்க ரெடியா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சோம்பேறியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அறுப்போ மிகுதி, போய் அறுவடை பண்ணக்கூடிய வேலையாட்கள் கம்மியா இருக்கிறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, இவ்வளவு நாட்கள் ஆச்சு, என்ன பண்ணீங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவிச்சீங்க? எத்தனை பேர் அறுவடை பண்ணி சபையில கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. புல்பிட்ட பார்த்தேன், அந்த புல்பிட்டு பிரகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்தது என்னன்னா, வயலை பார்த்தேன். அந்த வயல்வெளியில கோதுமையும் நெல்லும் முத்தி அறுவடைக்கு சாஞ்சு போயிருக்கான, அறுக்க ஆள் இல்ல, யாரும் போய் என்ன செய்யலாத அறுவடை பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அப்படின்னு இந்த தரிசனம் எதை குறிக்கிறது? இன்னைக்கு முத்தி போய் விளைந்து போயிருக்கிற அந்த நெல்லையும் கோதுமையும் அறுவடை பண்ணாவிட்டால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடும். அங்க இருக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறாங்க, அறுவடை பண்ண ஆள் இல்லாம இருக்கிறாங்க. தேவன் நம்மள அத்தனை பேரையும் அறுவடை செய்வதற்கான வேலையாட்களாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த சபையில சும்மா இருக்க வைக்கல. நீங்க எல்லாம் ஒரு வேலைக்காரங்க. என்ன வேலைக்காரங்க? ஆண்டவருக்கு ஏதோ ஊழியக்காரன் மட்டும்தான் வேலைக்காரன் அப்படி இல்லை.
ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டிய வேலைக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். எஃபர்ட் பண்ண, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அந்த கதிர், அந்த நெல்லு முத்தி போய் விளைந்து போய் சாய்ந்து போய் இருக்கிறது. ஒருவேளை நீ அறுவடை பண்ணலனா வீணா போயிடும். அந்த ஆத்துமா வீணா போயிடும். எழும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. எழும்பு, நீ சும்மா இருக்காத, டைமை வேஸ்ட் பண்ணாத. ஒரு ஆத்துமா மரிச்சு போச்சுனா, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஆத்துமா ஆண்டவர் அறியாமல் செத்து போனா அதுக்கு பொறுப்பு நீதான். யார் பொறுப்பு? யார் பொறுப்புங்க? நீங்க தான் பொறுப்பு. உன் அம்மா ரட்சிக்கப்படாம செத்து போனா, உன் அண்ணன் ரட்சிக்கப்படாம செத்து போனா, உன் தம்பி ரட்சிக்கப்படாம செத்து போனா, உன் சொந்த பந்தங்கள், உன் எதிர் வீட்டார், பக்கத்து வீட்டார், தெரிந்தவர்கள், நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போனால் அந்த ரத்தப்பழி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பார். கஷ்டப்படாதீங்க, என்ன பண்ணாதீங்க, கஷ்டம்னு நினைக்காதீங்க. உங்க வாய் சும்மா இருக்க கூடாது. அறுப்போ மிகுதி, அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எத்தனை பேர் செய்றீங்க? இந்த சுவிசேஷ பாரம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள்? நான் என் வேலையை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் மனைவி பிள்ளைங்க புருஷனை பார்க்கணும், இதுதான் என்னுடைய வேலை, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது கடைசி காலம். இனி காலம் என்ன பண்ணாது? செல்லாது. இனி காலம் செல்லாது. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை விசுவாசிச்சு, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்காக உங்களை அழைச்சாருன்னு தெரியுமா? இயேசுவே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். இயேசுவினுடைய பாரம் என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வசனம் சொல்லுகிறது. சும்மா இருக்க கூடாதுங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டு சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போறதுக்கான அழைப்பு இல்ல. நீ பெற்ற சுவிசேஷத்தை அப்படியே அந்த சுவிசேஷம் என்ன செய்யணும்? பரவி போயிட்டே இருக்கணும். அப்படிதான் பரவி போயிருக்கு தேசத்துல. ஆண்டவரை பத்தி சும்மா இருக்கிறது இல்ல. ஒரு நாள் ஆண்டவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்பார். உன்னை பார்த்து தேவன் கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்பா, நான் உங்களுக்காக இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணேன்னு சொல்லுவீங்களா? உங்க மனசார நீங்க உங்க மனசுக்குள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கேளுங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துக்கம் உண்டாகும். இத்தனை வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. இயேசு ஒரு பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவ யார் தெரியுமா? சமாரிய ஸ்திரீ. வாசிப்பாருங்க, லூக்கா, யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, இயேசு கவனிங்க, கிணத்தடிக்கு போனாரு. கிணத்தடிக்கு போகும்போது கிணறு கிட்ட போறாரு. அங்க ஒரு சமாரியா ஸ்திரீ வந்தா, ஒரு பெண்ணு வந்தா. அவகிட்ட கேட்கிறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தான்றாரு. அப்போ இயேசுநாதர் கிட்ட அந்த பெண்மணி சொல்றாங்க, யூதர்களும் சமாரியர்களும் ஒண்ணா என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. யூதர்கள் உயர்ந்தவங்க, சமாரியர்கள் வந்து ரொம்ப கீழானவங்க. இவங்க சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? பேசிக்க மாட்டாங்க. நீங்க என்கிட்ட போய் தண்ணி கேட்கிறீங்களேன்னு கேட்கிறாரு. அப்ப இயேசு சொல்றாரு, உங்ககிட்ட தண்ணி கேட்கிறவர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணிடுவ? குடுப்பன்றாரு. அப்படியா, வாங்க தண்ணி தரேன் அப்படின்னு அவன் சொல்ல போகும்போதுதான் இயேசு சொல்றாரு, ஆனா நான் கொடுக்கிற தண்ணி குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்மணி ஆனாலும் அந்த ஒரு பெண்ணை இயேசு சும்மா நினைக்கல. அந்த பெண்ணை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துற. ஒவ்வொரு நாளைக்கு நீங்க எத்தனை பேரை பாக்குறீங்க? இயேசு கிணற்றடியிலே ஒரு பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணிடத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்கிறோம்? எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம்? நீங்க பார்க்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் இயேசுவை பத்தி அறிவிக்கிறீங்களா? அறிவிக்கலையா? சொல்றீங்களா? ஒருவருக்காச்சும் இயேசு வாய் சும்மா இல்ல. எப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சார் தெரியுமா? ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நல்ல ஜனங்க, உயர்ந்தவங்க,
பெரிய ஆளு அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. சுவிசேஷத்தை குப்பை எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இயேசுக்காக அவங்களை ஆதாயப்படுத்தும். குப்பை எடுப்பவர்களாக இருந்தாலும் இல்ல ஒரு சின்ன கூலி தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களா இருந்தாலும் சரி, அவங்களை யாருக்குள்ள வழி நடத்தணும்? இயேசு ஒதுக்கப்பட்டதான இந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ள என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். பாருங்க, அவங்க யாரு அப்படின்னா சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டவர். இந்த சமாரியா ஸ்திரீன்றவங்க யாரு அப்படின்னா என்ன? யூதர்கள் அவங்க கிட்ட போய் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இவ பாவியான பெண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுல எந்த பேக்ரவுண்டே இல்லை அவங்களுக்கு. ஆனால் இயேசு அவங்களுக்கு என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு? அறிவிச்சாரு. நீங்க யோசிக்காதீங்க, இவங்க ட்ரெஸ் நல்லா இல்ல, இவங்க பேச்சு நல்லா இல்ல, இவங்க நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்கள நினைக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சபைக்கு என்ன செய்யணும்? நீங்க கொண்டு வரணும். இந்த உலகத்துல எத்தனை பேர் வியாதியில இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் போராட்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரு போய் சொல்லணும்? நீங்க தானே சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீங்க சும்மா இருக்க கூடாது. இயேசு கூட சும்மா இல்ல. ஒரு பெண்ணா இருந்தாலும் அவன் என்ன செய்யறானா? தனித்தால் பர்சனல் இவாஞ்சலிசம் பண்றாரு. இந்த இடத்துல இயேசு தனித்தால் சுவிசேஷ ஊழியத்தை செய்யறாரு. சுவிசேஷ ஊழியத்துல நிறைய இருக்கு. ஆனா இவர் இண்டிவிஜுவலா ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண்ணு கிட்டதே தேவனுடைய வார்த்தையை சொல்ற, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்றாரு, நானே ஜீவன் சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பெண்ணை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்துறாரு. நம்முடைய வேலை அதுதான். உங்க வேலை அதுதான். நீ ரட்சிக்கப்பட்டியா? இப்ப என் கிட்ட இருந்து உங்க கிட்ட சுவிசேஷம் வந்திருக்கு. நீங்க யார் மூலியமாவோ நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆண்டவரை ஏத்துக்கிட்ட. இப்ப இந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சுவிசேஷத்தை எப்படி அறிவிச்சாரு? பைபிள்ல இந்த வசனம் போட்டிருக்கு, ஆண்டவரை நீ ஏத்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆழமா எதெல்லாம் சொன்னாரா? இயல்பான முறையில சொன்னார். உனக்கு எத்தனை கணவர் இருக்கிறாருமா? உனக்கு கணவர் இருக்கிறாங்களா? இயல்பான முறையில இயேசுவை பத்தி நீங்க பேசுறதுக்கு அறிவு நிறைய வேணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும்லாம் நினைக்காதீங்க. இயல்பா பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என்ன செய்யணும்? அவங்க கிட்ட பேச வேண்டும். அதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. சும்மா உட்கார்ந்துட்டு போனா பரலோக திட்டத்தை நீங்க இன்னும் செய்யலன்னு அர்த்தம். பரலோக திட்டத்தை, பரலோகம் எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கு. எல்லாரும் ஒரு பிளான் வச்சிருக்கு. என்னுடைய திட்டத்தை நான் அறிந்து என்னுடைய திட்டத்துல நான் போயிட்டு இருக்கிறேன். உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சரி, இந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட சமாரியா ஸ்திரீ என்ன தெரியுமா பண்ணாங்களா? 4வது அதிகாரம் 28ல இருந்து வாசிங்க. இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை உணர்ந்தார். இயேசுதான் ரட்சிக்கிறவர், இயேசுதான் ஜீவ தண்ணீரை தருகிறவர். அவரிடம் போனால் நம்முடைய எல்லா தாகத்தையும் தீர்த்து வைப்பார் என்று சொல்லி இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சமாரியா ஸ்திரீ ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே என்ன தெரியுமா செஞ்சா? சும்மா இல்ல, வந்த வேலை என்ன வேலை? எங்க வந்தா? கணத்தாண்டு எதுக்கு வந்தா? அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு போய் எங்க போறா? எங்க போறா? ஊருக்குள்ள ஓடி. அடுத்தது இயேசுநாதர் போய் நீ சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லல. அவர் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷம், அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகள், அவர் பெற்றுக்கொண்ட அதிசயங்கள், அவர் பெற்றுக்கொண்டதான சுகத்தை ஊருக்குள்ளே ஓடி, ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்றா, அவரை வந்து என்ன செய்யுங்க, அவரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ரெண்டாவது, அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி சாட்சி சொல்றார். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன தெரியுமா? சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த சமாரியா ஸ்திரீ சாட்சி சொன்னா. என்ன சாட்சி சொன்னா? என்னை பற்றி என்ன பண்ணிட்டார்? அவரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர்தான்
ஜீவனுள்ள தேவன், அவரை வந்து என்ன செய்யுங்க, பாருங்கன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இதுதான் சுவிசேஷம், வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரா? இப்ப சமரியா ஸ்திரீக்கு இயேசு அற்புதம் செஞ்சாரு. அற்புதத்தை பெற்ற சமரியா ஸ்திரீ அடுத்தது என்ன செஞ்சா சொல்லி, என்னமா செஞ்சா? ஊருக்குள்ள போனா. ஊருக்குள்ள போனா நீயும் போன, ஊருக்குள்ள உங்க தெருக்குள்ள போனோம், உங்க பக்கத்து வீட்டுக்குள்ள போனோம், உங்க நண்பர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், உங்களுக்கும் செய்வார். அவரை வந்து சுகவாழ்வு ஏற்றிய சபையில கண்டிகையில் இருக்கிற சர்ச்சில் வந்து என்ன செய்யுங்க, இங்க இருக்கிறாரு வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல நான் இயேசுவை பார்த்தேன், இந்த சர்ச்சில் இயேசுவினுடைய தொடுதலை உணர்ந்தேன், இந்த சர்ச்சில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், இந்த சர்ச்சில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது, இந்த சர்ச்சில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அந்த இயேசுவை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து. இதுதான் சுவிசேஷம். சமாரியா பெண் அறிவித்த சாட்சி. ஆண்டவர் உங்க அத்தனை பேருக்கும் அற்புதம் செஞ்சிருக்காரு. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் அதை சொல்லுவதற்கு இனி உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் இனி சும்மா இருக்க போறதில்லை. அறுவடை மிக. இப்ப ஒரு சமாரியா ஸ்திரீ சொல்லலனா அநேகர் அவர் மேல என்ன வச்சாங்களா? சொல்லுங்க, விசுவாசம் வைத்தார்கள். சமாரியா ஸ்திரீ எனக்கு மட்டும் அற்புதம் செஞ்சாருப்பா, அதோட போதும், என் வேலையை பார்த்து நான் போறேன்னு போயிட்டாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அப்போ எல்லாரும் சமாரியா ஸ்திரீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எல்லோரும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்ததற்கு யார் காரணமா இருந்திருக்கா? அந்த ஒரு சமாரியா ஸ்திரீ சொல்லாம இருந்திருந்தா அநேக பேர் இயேசுவின் மேல என்ன வச்சிருக்க மாட்டாங்க? விசுவாசம் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னதுனால நிறைய பேர் யார் மேல விசுவாசம் வச்சாங்க? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சாங்க. கஷ்டப்பட்டாங்களா சமாரியா ஸ்திரீ? போய் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு கஷ்டப்பட்டாங்களா? இல்ல பெருசா எதுனா சொன்னாங்களா? ஒண்ணுல, இயேசு எனக்கு செய்ததை. சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? உங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய எப்படி இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் பத்தி நீங்க சொல்றீங்கன்னா சாட்சி தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்ப இங்க சாட்சி சொன்னாங்களே, கலை சாட்சி சொன்னாங்க, இப்ப ஒரு சிலர் சாட்சி சொல்றீங்க. இத சாட்சி சொல்றது தான் சுவிசேஷம். அது எப்படி சொல்லணும்? கடந்த காலம். கடந்த காலம்னா என்ன? இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நானு ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, நான் அவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் சொல்லுங்க. எப்படி இருந்தேன்? அவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா இப்பயும் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்றீங்களா? அவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ இப்பயும் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல முடியாது ராசா. அப்படின்னா சொல்ல முடியாது. அவர் சரி, அது விட்டுருங்க. ஆனா அவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நோயாளியா இருந்தேன். அவரை இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, நான் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு குடிகாரனா இருந்தேன். சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என் சரீரத்துல வியாதி இருந்துச்சு. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி நான் பிசாசின் பிடியில அகப்பட்டு இருந்தேன், வறுமையில இருந்தேன், தரித்திரத்துல இருந்தேன். எப்போ? இயேசுவை. ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்க இப்போ எந்த சூழ்நிலையில அவரை ஏத்துக்கிட்டேன்? எப்படி? எந்த சூழ்நிலையில ஏத்துக்கிட்டீங்க? நீங்க என்ன சொல்லணும்? நான் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், எந்த சூழ்நிலையில இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கிறேன்? நிம்மதியா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. இதை நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆத்துமாக்கள் ஆதாயம். இந்த வார்த்தையை நீ சொல்லும்போது இந்த சமாரியா ஸ்திரீ பெருசா ஒண்ணும் சொல்லல. என்னதான் சொன்னாங்க? அவங்களுக்கு நடந்ததான் சொன்னாங்க. நீங்க பொய்யா சொல்ல போறீங்க. உங்களுக்கு நடந்தத, பிரதீப்புக்கு நடந்ததை என்ன பண்ண போறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்ல போற. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை சொல்லணும். அதுக்கே வெட்கப்பட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இதெல்லாம் சொன்னா நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க, இதெல்லாம் சொன்னா நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாங்க யாருன்னா. அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இயேசு உங்களுக்கு செய்ததை நீங்கள் கட்டாயமாக போய் பிறருக்கு என்ன செய்யணும்? சொல்லி அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்து. இதை போய் நீங்க யாருக்கு தெரியுமா சொல்லணும்? பிரச்சனையில இருக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். வியாதியில யாருன்னா இருக்கலாம், கஷ்டத்துல யாருன்னா இருக்கலாம்,
போராட்டத்துல யாருனா இருக்கலாம், செய்வினை கட்டுல யாருனா இருக்கலாம், பில்லி சூனியத்துல யாருனா இருக்கலாம், எழும்ப முடியாத கடன் பிரச்சனையில யாருனா இருக்கலாம், மனசுல நிம்மதி இல்லாம யாருனா இருக்கலாம். அவங்கள போய் சந்திச்சு என்ன பண்ணணும்? நீங்க இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சாரு, அவரை நான் நம்பினேன், இப்படிப்பட்ட சூழலில் இருந்தேன், என்ன மாத்தினாரு, என்ன திருத்தினாரு, உங்களையும் மாத்துவார், உங்களையும் திருத்துவார். இந்த சர்ச்சுக்கு போங்க, இயேசுவை நம்புங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சுவிசேஷ ஊழியத்துல நான் இணைச்சு கொண்டு நான் செய்யறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பார்க்கட்டும்.